8க்கு 8ல் சனி மறைகிறார், இருக்கக்கூடாது. அவருக்கு அது நட்பு வீடு தான், இருக்கக்கூடாது. லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்தில் இருக்கவே கூடாது. இங்கே தான் இன்ட்டு கொண்டு வரேன். முத 8ல் சனி இருப்பது தீர்க்காயுள், 8ஐ பார்ப்பது அற்ப ஆயுள். 8க்கு 8ல் மறைகிறார், 40 மார்க்கு, சிமத்தை கெடுப்பார். 8க்கு கோணத்தில் இருக்கிறார், இந்த ஒரு இடம் 4ஆம் இடம் அம்மாவை கெடுத்து பலன் தருவார். இருந்தாலும் போனால் 11 70 மார்க் கொடுப்பேன். இங்கே உச்சம் ஆயினும் சுவர் வீட்டில் இருக்கிறார், 5ஆம் இடம். இந்த இடத்துல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒரு டிக்கு அப்புறம் 2 டிக்கு கொடுப்பேன். பாபத்துவமாக மட்டும் எந்த இடத்துலையும் சனி இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் இருக்கக்கூடாத இடம், சுத்தமாக சர்வநாசம் பண்ணுவார். 2லேயும் 6லேயும். சில நூல்களில் பார்த்தீங்கன்னா சனி 6ல் இருந்தால் பெரிய விஷயம்னு கொடுத்துருக்கோம். சுத்தம் படுத்துவார். மிதுன லக்னத்துக்கு 6 8 பாவங்களை அப்படியே பலன் தருவார். செவ்வாயோட வீட்டில் அவர் இருக்கவே கூடாது. 7ஆம் இடம் 8க்கு இதில் மறைகிறார், திக்பலம் அடைகிறார். ஒரு நிலையில் அப்போ கூட ஒரு சிங்கிள் டிக்கு தான், 40 மார்க்கு தான். இங்கேயும் என்ன ஒரு டிக்கு தான் கொடுப்பேன். சுபத்துவமாக இருந்தால் 2 டிக் கொடுப்பேன். சுபத்துவமாக இருந்தால் ஆயுளோடு சேர்த்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார். நல்ல வேலைக்காரனை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். 9ஆம் இடத்துல ஒரு டிக், 10ஆம் இடத்துல 2 டிக் கொடுப்பேன். 11ஆம் இடத்துல அவர் நீச்சனாக இருக்கிறதுக்கு 2 டிக் கொடுப்பேன். வக்ரமாக இருக்கக்கூடாது, வக்ரம் கூடாது. 12ஆம் இடம் இங்கே 12ல் மறைந்திருக்கிறார், சுபர் வீட்டில் இருக்கிறார். இங்கே ஒரு நிலையில் ஒரு 2 டிக்கு கூட கொடுப்பேன்.